ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. செல்வி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு புத்தகத்தெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி ரூம்குள்ளே என்னது இப்படியெல்லாம் புக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த பாயசத்தில் ஒரு பொருள் கலந்தாங்கல்ல, அந்த பொருளை வந்து அங்கே தான் புக்குக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. ஆனால் செல்வி வந்து கரெக்டாக அந்த புக்கை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு பாட்டில் வந்து இருக்குது. என்ன பாட்டில்ரா இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு சின்னதாக வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. பாயாசத்துக்கு பின்னாடி இதே மாதிரி பாட்டில் ஒன்று இருந்துச்சு, என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சரியாக படிக்க தெரியாதனால இது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம செல்விக்கு சரி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து இதை முதல்ல காட்டுவோன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக இருக்காங்க. பாயாசத்துக்கு பின்னாடி இதே மாதிரி பாட்டில் தானே பார்த்தோம், அன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்கே. பாயாசத்தை எடுத்து அப்படியே பாட்டிலில் வந்து நம்ம பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அந்த டெய்லரிங் யூனிட்டுக்கு. அப்போ இந்த பாட்டில் 100% இதே தான் பார்த்தோம். இதை முதல்ல வந்து ராம் சார்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வராங்க. அப்பன்னு பார்த்து நான்சி வந்து வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகாலட்சுமி செல்வி கையில் இருக்கிற பாட்டில் வந்து பார்த்துட்றாங்க. அச்சச்சோ, இதை நம்ம புக்குக்கு பின்னாடி தானே ஒழிச்சு வச்சுருந்தோம், இதை எப்படா இவளால் எடுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. செல்வி கையில் என்ன பாட்டில் வச்சுருக்க, எடுத்துருவா பார்ப்போம். எதுக்கு, நான் ஏன் வரணும்னு சொல்லி கெத்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வி ஐயோ யார்கிட்ட காட்ட போகிறா ஒன்றும் புரியலையே. சீதா வந்து அப்பன்னு பார்த்து அவங்க அக்கா மதுமிதாட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனால சீதா மேடம் வாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வி அக்கா சீதா வந்தோன்னே இந்த பாட்டில் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க நான் மதுமிதாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அலட்சியமாக வந்து செல்வி எவ்வளோ பெரிய ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க. சீதா மட்டும் ரூம்குள்ளே வந்து போனாங்க. பார்க்கவே கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் ஏய் தரப்பொரியா இல்லையா, இங்கே வாடி முதல்ல, நீ கூப்பிட்டா நான் வரணுமா, நீ என்ன பெரிய மகாலட்சுமியா, மகாலட்சுமியே வந்து பணிவாக தான் கூப்பிடுவாங்க, நீ என்ன ஓவரா தும்புற அதிகாரமாக கூப்பிட்ற, இந்த வீட்டில் நீயே வந்து ஓசிட்டி கேட்டு நீ எல்லாம் என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு வேலையே இல்லை சரியா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து செல்வி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம மகாலட்சுமியை வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே என்ன செல்வி பிரச்சனை அப்படின்னு சொல்லி மீரா வந்து பேச்ச ஆரம்பிக்க, நீங்களே நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாயசத்துக்கு பின்னாடி இருக்குங்கிற சொல்கிறவரத்துக்குள்ளே சத்யா கிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சு. அவங்களும் வந்து அலட்சியமாக வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம்னு சொல்லி ஃபோன் பேசுறதுல தான் முக்கியமாக சீதாவும் மீராவும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சரி இவங்க 2 பேருமே தேர மாட்டாங்கன்னு செல்வி தெல்ல தெளிவாக முடிவெடுத்துடுறாங்க. ஏய் தரப்புரியா இல்லையாடி, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவங்க வேறு இந்த பாட்டில் வந்து வாங்குறதே மும்முரமாக இருக்காங்க. யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான்சி கையில் மட்டும் இந்த பாட்டில் வந்து கொடுக்கவே கூடாது. ராம் சார் ராம் சாருங்கிற மாதிரி கதவை தட்டுறாங்க. ஐயோ அவன்கிட்ட போச்சுன்னா நம்மளை இப்பயே தூக்கி உள்ளே வச்சுருவானே, இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து ரொம்ப பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ராம் வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்புற வேகத்தில் வந்து அப்படியே வந்து வெளில வந்து வராங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன ஆச்சு செல்வி அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டில் வந்து இருந்துச்சு பாருங்கன்னு சொல்லும்போது பாட்டிலை ராம் கிட்ட கொடுக்க வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். இருப்பினும் நான்சி வந்து இனிமேட்டு இருந்தால் சரி வராது, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு சொல்லி செல்வி கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க. இது என்னோட சுகர் சிரப், நான் காஃபியில் இந்த சிரப் தான் ஊற்றி நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியா, இல்லை சார் இதை நான் பாயசத்துக்கு பின்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏய் பாயசத்துக்கு பின்னாடி ஸ்வீட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் அங்கே அதை வச்சுருந்தேன், இது பெரிய குலக்குத்தம் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா. ஆமாம் ராம் சார், முதல்ல இந்த பாட்டில் எடுத்து படித்து பாருங்கள், என்னை தூக்கி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வி விடு செல்வி, இது வந்து நார்மலாக அந்த சுகர் சிறப்பாக தான் இருக்கும், நமக்கு வேலை 1000 வேலை இருக்குது, குழந்தைங்களை எப்படி இருந்தாலும் டாக்டர் வந்து காப்பாற்றுவாங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டியூட்டி பார்க்குறதுக்காக போகிறாங்க நம்ம ராம். நான்சி வந்து ராம் போனதுக்கப்புறம் வெளுத்து வாங்குறாங்க நம்ம செல்வியை. என்னையும் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, மரியாதை இல்லாமல் பேசுகிற, மகாலட்சுமி கிட்ட இப்படி தான் நீ பேசுவியா, நீ என்ன மகாலட்சுமியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி. ஆமாண்டி நான் தான் மகாலட்சுமி, என்ன சொன்னீங்க, மகாலட்சுமியோட தங்க, அப்போ நான் மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்ல, நான் தான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செல்லுபடியாகாதே, பேசாமல் வேலை இருந்துச்சுன்னா போய் மூலையில் உட்காரு, என்கிட்டலாம் அதிகாரம்லாம் தூள் பறக்கெல்லாம் வச்சிடாத, அப்புறம் எதுவும் கேட்டுற போகிறேன் பார்த்துக்க, எப்போதும் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செல்வி வந்து செம்மையாக வந்து மகாலட்சுமி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. கையில் வேறு பாட்டில் இருக்குது, இவளை பார்த்து இப்போதைக்கு பயந்து போன மாதிரியே இருக்கும். ஆனால் மகாலட்சுமிங்கிற கேரக்டருக்கு பயந்து போன மாதிரி சரித்திரத்தில் இடம் இருக்கக்கூடாது. மகாலட்சுமி நீ உள்ளே போறியா இல்லை ஜெயிலுக்குள்ளே போறியா, நீயே முடிவு பண்ணிக்க, இப்போதைக்கு ரூம்குள்ளே வந்து பயந்து ஓடிடுவான்னு சொல்லி அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பப்பட்டுறாங்க. செல்வி என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்போ ஃபோன் பேசி முடிச்ச மீராவும் சீதாவும் வந்து அக்கறையாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஆமாம் இப்போ வாங்க உட்காந்துக்கிட்டு, நான் ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு கையில்
ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஃபோன் பேசுகிறது தான் முக்கியம்னு நினச்சிங்க. கடைசியில் ராம் சேட்டை காட்டலான்னு பார்க்குறப்ப நான்சி வந்து பிடிங்கிட்டு போயிட்டா. என்ன சொல்கிற? அந்த பாட்டில் என்னக்கா? தெளிவாக சொல்ல மாட்டீங்களா? பாயசத்துக்கு பின்னாடி இந்த பாட்டில் வந்து இருந்துச்சு. ஒரு வேளை இதுதான் முக்கியமான ட்ரம்ப் கார்டாக இருக்குமோ பாயசத்தில் கலந்தது. அச்சச்சோ, நான்சி கிட்ட கேட்போமா? சேச்சே, நான்சி கிட்ட இனிமேட் கேட்டா அது என்ன சொன்னா? சுகர் சிரப்புன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இனிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுற பொருளுங்கிற மாதிரி மீரா வந்து சொல்லிடுறாங்க. ஓ, அவ்வளோதானா? அதை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தெரியலங்கிற மாதிரி செல்வி வந்து பேசுகிறாங்க. செல்விக்கு என்ன தெரியும்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ண நம்ம மீராவும் சீதாவும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.